ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. நிஃப்டி எல்லாம் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 363.25 பாயிண்ட் உயர்ந்து 81,204 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 89 புள்ளி உயர்ந்து ஒரு 24,546 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான சில டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில் வந்து ரிசர்வ் வங்கி வந்து இது சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா, ஏற்றுவாங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா வந்து 2 காரு வெளியிட்டாங்க. அந்த 2 கார்ல வந்து என்னன்னா, இந்த இண்டிகோ யூஸ் பண்ற ஒரு பிராண்டிங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அத பத்தி பார்ப்போம். இப்போ வந்து மெயினா வந்து இண்டிகோ வந்து இப்போ 2 காரு வெளியிட்டிருந்தாங்க. நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்க இந்த இண்டிகோ வந்து மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் இருக்காங்கல்ல, அவங்க இதுல வந்து டெல்லியில வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. மெயினா வந்து அந்த கேஸ் என்னன்னா, இந்த மஹிந்திரா BE6Eன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த 6Eங்கிறது வந்து ஏற்கனவே வந்து இண்டிகோ வந்து அவங்களோட பிராண்டுக்குலாம் யூஸ் பண்றாங்க ரொம்ப நாளா. ஸோ இத வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இத வந்து ஒரு கேஸா போட்டிருக்காங்க. இது எப்படி முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். HDFC அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இந்த பங்குலாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, HDFC வந்து எவ்வளோ அ ரூ. 1,861 இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 34.7 கிட்டத்தட்ட 1.94% ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி இப்ப நம்ம பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலையன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 டேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ரூ. 23.65 ஏறியிருக்கு. அதாவது ஒரு 2% கிட்டத்தட்ட இது 2ம் ஏறியிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து மத்த நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம். மெயினா பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி வந்து அவங்களோட லாஸ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஒரு நல்ல சைனா தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஷேர பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 50 வரைக்கும் கீழ உள்ள பிரைஸு. கடந்த 3 மாசத்துல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அ அ 40% உயர்ந்திருக்கு. இது என்ன ஷேருங்கிறத பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த ஷேர பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கம்பெனியோட பேரு வந்து மெக்லியோட் ரிசால் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து என்னன்னா, ஒரு ம் அ டீ பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது வந்து டீ க்ரோயிங் கம்பெனி இந்த கம்பெனி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மெயினா வந்து இப்போதைக்கு பாருங்க, லாஸ்ட்டு அ அ ரூ. 43.82 இப்போதைக்கு இது வித்துட்டுருக்கு இந்த ஷேரு. லாஸ்ட் 1 மாசத்துல மட்டும் பாருங்க, இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா இந்த ஷேரோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அ இந்த கம்பெனிய பத்தி உங்களுக்கு வந்து என்ன காரணம்னா, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, இவங்க நெகட்டிவ்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா செப்டம்பர்ல வந்து 85 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டாக் மாரி ஆயிட்டுருக்கு. பட் இந்த ஷேர் வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ல வந்து அ இ இது வந்து என்னன்னா, இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் கூட ஒரு ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் இருக்காங்க. அதாவது 1.86% வச்சிருக்காங்க. மீதி 90% ஷேர் வந்து பப்ளிக்ட்ட தான் இருக்குது. இந்த ஷேர பத்தி உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. உங்க சொந்த இத வச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து பிசி ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, அ இவங்க வந்து ஷேர வந்து அ 1:10ன்னு ஸ்ப்ளிட் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அ அ இதனால இந்த ஷேர் வந்து ஸ்ப்ளிட்னால இப்ப போனஸ் ஸ்ப்ளிட் வரதுனால இந்த ஷேர் வந்து அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வாங்க இப்ப இதோட சார்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம உங்களுக்கு நான் இது வந்து பிசி ஜுவல்லர்ஸோட சார்ட் காமிக்கிறேன். முன்னாடி ஒரு தடவ இந்த இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து அ எ இந்த ஸ்ப்ளிட் குடுத்ததுனால இது வந்து இங்கேருந்து வந்து ஹைல போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 169 ரூவா ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப ஸ்ப்ளிட் வந்து 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் ஹையான ரூ. 186 ரேஞ்சுக்கு அது போனாலும் போகும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இத உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு பாருங்க. மேபி இந்த இடத்த தொட்டுட்டு திரும்பி கீழ கூட வரலாம். இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த ஷேர நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அ அ நல்ல ஒரு குரோத்ல இருக்கிற கம்பெனி மாரி தான். ஏன்னா, லாஸ்ட் 1 இயர்லயே நல்ல ரிட்டர்ன் எல்லாருக்கும் கிடைச்சது. ஸோ இத பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் என் வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் குடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு